Hey fam, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில ராயல் என்ஃபீல்ட் கரில்லா 450 தாங்க ரிவ்யூக்கு எடுத்து வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வச்சு வேற லெவலில் ஒரு ரிவ்யூ தான் எடுக்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் கரில்லா 450 கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன்ட்டு. ஸோ இன்னைக்கு இந்த வண்டி கிடைக்கிறதுக்கு யார் காரணம்னு கேட்டிங்கன்னா பெரம்பலூரில் இருக்க விபி மோட்டார்ஸ் தான் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம். ஸோ இவங்க மூலியமாக தான் இன்னைக்கு நமக்கு இந்த வண்டி ரிவ்யூ கிடச்சிருக்கு. ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா பைக்கை எடுத்துகிட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு ஸ்பெக் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே சின்னதாக ஒரு ரைட் போவோம் கைஸ். எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் ஃபேம் ஸோ பைக்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. ஸோ பைக்கோட லுக் பாருங்களேன். ஸோ இந்த பைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட கேட்டிங்கன்னா பர்சனலாக எனக்கு இந்த வண்டி ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன் எல்லா கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 கலர் வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம பெரம்பலூர் ஷோரூமில் நின்றுச்சு. ஸோ நான் பர்சனலாக எனக்கு எல்லோ தான் வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது டெஸ்ட் ரைட் கிடையாதுங்க. ஸோ நமக்காக வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா விபி மோட்டார்ஸ் ஸோ நமக்கு இந்த பைக் கொடுத்துருக்காங்க. ஸோ பத்திரமா எடுத்துகிட்டு பத்திரமா கொடுத்துடணும். அண்ட் வாங்க ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 450cc இன்ஜின் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 40 bhp பவர் அண்ட் 40 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. கம்பேரிங் டு அதர் 400cc பைக்ஸ் ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா டார்க் பார்த்தீங்கன்னா 40 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா கொடுக்குது. ஸோ ரைட் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதோட டார்க் எப்படி இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி சொல்கிறேன். அண்ட் மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ரேடியேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லிக்விட் கூல் சிஸ்டம் தான் இதில் வருது. ஸோ உங்களுக்கு ரேடியேட்டர் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்களா தெரியுது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் இஷ்யூ மோஸ்ட்லி பெருசாக ஃபீல் ஆகலை. ஸோ ரைட் போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். அண்ட் வைப்ரேஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் இன்ஜின் செட்டப் இதாங்க ஃபுல்லி பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கலர் வேரியன்ட் இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அண்ட் எக்ஸாஸ்ட் பைப் பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கலருக்கு சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இருக்குது. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்துடுவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைமில் தான் எனக்கு கிடச்சிது. அண்ட் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸுமே எல்இடியில் கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 120 செக்ஷன் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் எந்த அளவு பல்காக இருக்குன்னு. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் அலாய் வீல்ஸ் தான் வருது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்துடுது. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு 160 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட்லேயே இருக்கிறதுலேயே பெரிய சைஸ் செக்மெண்ட்னா டயர் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க கரில்லா 450ல். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே 140 தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 160 கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. ஸோ போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துடும் கைஸ். ஸோ சைலன்சர் பார்த்தீங்களா, ஸோ ஹிமாலயன் 450ல் கொடுத்த அதே மாதிரியான செட்டப்பில் தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சைலன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லுக் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் பிளேட் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது லுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி டயர் செக்ஷன் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு பில்லியனுக்கு ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கம்ஃபர்ட்டுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ பக்காவாக இருக்குது. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹார்டாலாம் இல்லை, சாஃப்டான ஒரு இதில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 11 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டி கொடுக்குற மைலேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணும்போது 30 வரைக்குமே எதிர்பார்க்கலாம். டிஎஃப்டி டிஸ்பிளேக்கு வந்துடுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரில்லா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளிங்க் ஆகும் கோப்ரோ வியூவில், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தேவைப்படும் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இதில் வந்துடுது. அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மவுண்ட்ஸ் பார்ப்போம். மவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஹோம் பட்டன், ஸோ இங்கே ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் டைப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்களா இண்டிகேட்டருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹை பீம் லோ பீமுக்கு. அண்ட் ஹார்ன் பாருங்களேன். ஸோ லிவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ 2 சைடுமே ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிப்பு, ப்ரிஃபரன்ஸு, மை வெஹிக்கிளு, சிஸ்டம், இன்ஃபர்மேஷனு அண்ட் ஃபேவரட். ஸோ இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது பார்ப்போமா. ஸோ அது வந்து கிளிக் பண்ணால் மேலே இருக்கிறது வந்து ஹோம்க்கு வந்துடுது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1, ட்ரிப் 2, ஸ்டோர்டு வார்னிங். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இதில் நிறையா வருதுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ உங்கள் ஃபோனை பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் இண்டிகேஷன் வந்துடுது. அண்ட் கிலோமீட்டர்ஸ்க்கான இண்டிகேஷன் அண்ட் ஹீட் எவ்வளோ இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் எந்த அளவு இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா 39 டிகிரி அப்படிங்கிறது இதுலேயே மென்ஷன் ஆகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா டைம் ஓடுது அண்ட் ஓடோ. அண்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது, சைட் ஸ்டாண்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ்க்கு இங்கே வந்துடுது. அண்ட் ஆர்பிஎம் மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்துடுது. அண்ட் கீர் இண்டிகேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலும் கொடுக்குற மாதிரி பார்க்கிங் இண்டிகேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லேம்ப்ஸ்க்கு சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் கில் சுவிட்ச் இங்கே வந்துடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா மோட்ஸ் ரைட் மோட் பார்த்தீங்கன்னா இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ஈக்கோ 2 மோடு தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு சில இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு எப்படின்னு தெரியல. அண்ட் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணுறேன். எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம். கமான் கைஸ், 3, 2, 1.
வாவ், சவுண்ட் சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக ஷோரூம்குள்ளே கேட்கும்போது அந்த லைட்டாக ஒரு விசில் சவுண்ட் கேட்டுச்சு. அது இங்கே கேட்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். ரியலி கூல், செம்மையாக இருக்குங்க. அப்படியே வாங்க தங்கத்தை அப்படியே பயங்கரமாக ஒரு ரைடு எடுத்துகிட்டு போயிடும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஷோரூம் வண்டிங்க. ஸோ லாஸ்ட்டாக NS400 வீடியோ போட்டிருந்தேன், அதிலே சொல்லியிருப்பேன். என்னன்னா அந்த மாதிரி ஷோரூம் வண்டியை வந்து டாப் அண்ட் ஓட்ட சொல்கிறீங்க, அது நீங்களே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஃபியூல் ரேஞ்ச் பார்த்தீங்களா, ஃபியூல் ரேஞ்ச், ஃபியூல் கம்பேரிசன், வோல்டேஜ், பேட்ரி அண்ட் இன்ஜின் டெம்பரேச்சர் எல்லாமே பார்த்தீங்களா இப்போ வருது. ஸோ இதில் பேக் எப்படி வரணும், ஸோ மெயின் மெனு வந்துட்டோம்னா உங்களுக்கு பேக் வந்துடும்னு நினைக்கிறேன். அண்ட் வண்டியோட ஹைட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 780 mm தான், எனக்கு நல்லாவே கால் எட்டுதுங்க. அண்ட் வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 185 kg. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப வெயிட்டாலாம் தெரியல, நல்லா இருக்குங்க. ஹேண்டில்லாம் ஈஸியாக பண்ணலாம், ஸோ தைரியமாக பண்ணலாம். ஸோ வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ரைடு எடுத்துகிட்டு போவோம். ஃபஸ்ட் கியர். ஸோ எப்படிலாம் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் டு VP மோட்டார்ஸ். இந்த நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வண்டி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல, பட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சுங்க. அண்ட் ஃபேமஸ் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இங்கே பாருங்கள் உங்களுக்கு. ஸோ சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா C டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட வருதுங்க. ஸோ உங்களுக்கு ஹேண்டில் பாஸ் கீழே பார்த்தீங்கன்னா இது வருது. அண்ட் வேறு எதுவும் விஷயம் மிஸ் பண்ணிட்டேனா, எதுவும் மிஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். வாங்க ஹைவேஸ் வந்துட்டோங்க, அப்படியே போவோம். செகண்ட் கியர். வாவ், பிரேக்கிங் பயங்கரமான ஒரு பிரேக்கிங் கைஸ். அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 கியர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அனதர் திங் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு, அதாவது நான் சில வீடியோஸ் ரேண்டமாக பார்த்தேன் யூடியூப் சைட்லேருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கு நண்பர் வீடியோஸில். ஸோ இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 165 வரைக்குமே போகுங்க. ஸோ எந்தெந்த வண்டிக்கு நல்ல ஒரு டஃப் காம்படிஷனாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா NS400க்கு இருக்கும், டியூக் 390க்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல டஃப் காம்படிஷனாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பேக் ராயல் என்ஃபீல்ட் சைட்லேருந்து. ஸோ வின்பிளாஸ்ட் தெரியுதான்னு கேட்டிங்கன்னா வின்பிளாஸ்ட் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீயாக இருக்குல்ல, அதனால் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வின்பிளாஸ்ட் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பிரேக் ஜஸ்ட் நான் பாருங்கள், வாவ் நல்லா இருக்குங்க. பின்னாடி பிரேக்குமே பக்காவாக இருக்குது. ஸோ அதான் பாருங்கள், ஜஸ்ட்டு நான் லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன், நல்ல ஒரு பைக் கிடைக்குது. ஃப்ரண்ட் பிரேக் சொல்லவே தேவையில்ல, ஃப்ரண்ட் பிரேக் அதுக்கு மேலே இருக்குது. அண்ட் ஓகே, ஸோ லைட்டாக புஷ் பண்ணுவோம், 6th கியரில் இருக்குது. கமான் மேன், வாவ். ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் போகலாம். ஸோ ஹைவேஸில் க்ரூசிங் ஸ்பீடுன்னு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 100 to 110 க்ரூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 வரைக்குமே இந்த பைக் பார்த்தீங்கன்னா சாலிடாக மைலேஜ் தரும். ஸோ தாராளமாக எதிர்பார்க்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்களா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பெட்ரோல் டேங்கோட ஓப்பனிங்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் சீட் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குங்க. அண்ட் லாங் ரைட்ஸ்லாம் போகும்போது ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா ஆக்சரிஸ்லாம் விட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆக்சரிஸ்லாம் நிறையா வந்துடும். ஸோ டாப் ரேக் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் கைஸ் கார் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், அதுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அண்ட் பைக் ரிவ்யூஸ் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு கிடைக்கிறது இல்லை. அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா பைக் ரிவ்யூஸ் ரொம்பவே டிலே ஆகுது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாவ், செகண்ட் கியர் போட்டுட்டு ஜஸ்ட் லைட்டாக ஆக்சிலேட் பண்ணாலே வண்டி பார்த்தீங்கன்னா இழுக்குதுங்க நம்மளை பின்னாடி. அந்தளவு பார்த்தீங்கன்னா பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆக்சுவலாக இந்த வண்டி ரிவ்யூ எடுக்கிறதுக்கு முன்னாடி கரிலாவாங்கிறதே ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கரிலா தான், கொரிலா கிடையாது, GO கிடையாது, GU. வாங்க செகண்ட் கியரில் புல் பண்ணுறேன், பவரை மட்டும் நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட் நோட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, வாவ் பயங்கரமான பவருங்க. ஸோ உங்களுக்காக தான், ஏன்னா ரிவ்யூ வந்து போடலன்னா ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு. ஸோ இதுப்பயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு வண்டி லான்ச் பண்ணி, எனக்கு இன்னுமே கிடைக்காம இருந்ததுனால தான் வீடியோ போட முடியல. அந்த அப்ரிலெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சைடு போனோன்னா கிடைக்கும். ஸோ அங்கேயே போய்ட்டு ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன். சிட்டிஸ்குள்ளே அதாவது பவர் பேக்டு மெஷின் சொல்லலாம் ராயல் என்ஃபீல்ட் சைடில்.
ஒரு 650cc ஈக்குவலான ஒரு பவர் பார்த்தீங்கன்னா இந்த 450cc ப்ரொடியூஸ் பண்ணணும் தான் நான் சொல்லுவேன் என்கிட்ட கேட்டால். ஓகேங்க. ஸோ இந்த வண்டியை பற்றி எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் நம்ம சகோதரர்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனை பார்த்தீங்கன்னா ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபை கொடுப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணலாம்னு நம்ம பசங்க ரிப்ளை பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் Guerrilla 450 வாங்கணும் பிளானில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மெயினாக நம்ம வீடியோ ஏன் அதிகம் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பவர் எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் பார்க்குறீங்க, எல்லாம் பார்க்குறீங்க. டாப் ஸ்பீடு மெயினாக எல்லோரும் பார்க்குற காரணம். ஸோ டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் கொடுக்க முடியாது. ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஓல்ட் ஆனதுக்கப்புறம் யார்ட்டையும் பார்த்திங்கன்னா ஓனர்ஸ்ட் இந்த வண்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொடுங்க. டாப் எண்ட் மட்டும் நம்ம சேனலில் வீடியோ போடுறேன். see this power guys. வா 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 என்னமா இருக்குங்க வண்டி. வர சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இந்த வண்டியில். அந்தளவு பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. கட்டடிச்சு போகிறதுக்குலாம் பக்காவான ஒரு மிஷினுங்க. அண்ட் ஓகேங்க, எங்கே போனால் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். எப்பயும் சொல்கிறது தான் எங்கே போனாலும். ஸோ நம்ம என்எஸ் பாருங்கள் அங்கே இருக்குது. அப்பா ஸ்லிப்பர் போட்டிருக்கேனா அதனால் பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட் அடிக்குது. அண்ட் ஃபேமிலி ஸோ Guerrilla 450 ஆன்-ரோட் ப்ரைஸ் பெரம்பலூர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,16,000 கைஸ். அண்ட் ஓகேங்க, அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்க கைஸ். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருக்குங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் எல்இடி லைட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, சூப்பராக இருக்குல்ல. நம்பர் பிளேட் ஹோல்டர் பார்த்தீங்களா கீழே அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓகேங்க, அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம். ஸோ பெரம்பலூருக்கு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் விபி மோட்டார்ஸ். அண்ட் ரொம்பவே நன்றி. ஸோ இங்கே பார்த்தீங்களா சீட் ஓப்பனிங்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிளேட் பாருங்கள் பெருசாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் இன்னும் பயங்கரமாக இருக்குது. அண்ட் ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். டாடா, டேக் கேர், லவ் யூ ஃபேமிலி. அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பாய்.